சிவாவும் சிந்துவும் திருச்சிக்கு தேடி போகிறாங்க. அங்கே தான் நகை இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு இங்கே குழு கொடுக்குறதுனால இங்கே ஃபோன் பண்ணியும் சொல்லிடுறாங்க. இவங்க உடனே பெரியம்மா என்ன பண்ணுறாங்க, ஏன்டா அங்கெல்லாம் போகிறீங்க? இல்லை பெரியம்மா, இங்கே முக்கியமான ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த நகையை யார் ஆட்டையை போட்டாங்கிறத அந்த ஆளோட தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே மகாவுக்கு அப்படியே பீதி கிளம்புது. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களா? டே இசைக்கு என்னடா? அக்கா விடுக்கா, பார்த்துக்கலாம்க்கா, அவங்ககிட்ட 1,00,000 ரூபா கொடுத்துருக்கேன், உயிரே போனாலும் என்னை பற்றி காட்டி கொடுக்காதடா, நீ உள்ளுக்க போனாலும் நான் ஒன்றும் வெளியில் எடுத்துருவேண்டான்னு சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கல ஏக்கா பயப்படுற, நீ சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மகாவுக்கு அப்படியே அள்ளு விடுது. இங்கே அன்னபூர்ணி என்ன பண்ணுது, அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருக்கு. எப்படியாவது என் பிள்ளைங்க நல்லபடியாக கண்டுபிடிச்சி வரணும், எனக்கு இந்த மாதிரி குற்றங்கிற பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பைரவி அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி வருவாங்க அப்படிங்கிறாங்க. சிந்து அங்கே தள்ளி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாரு இவளால தான் எல்லாமே நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்ல சிந்து பார்க்குறாங்க. பைரவி பார்க்க நீ போ வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கச்சி ஜாட காமிச்சோடனே சிந்து வெளியில் போயிடுது. இப்போ நம்ம சிவாவும் ஆறுமுகமும் திருச்சி போய் இறங்கிடுறாங்க. அந்த ஆளை கண்டுபிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பேரும் கரெக்டான இடத்துக்கு அங்கே போயிடுறாங்க. போனா சும்மா சிறடி காசை முத்து மாதிரியே கச்சக்குன்னு பிடிச்சிடுறாங்க. அங்கே 2-3 பேர் நகையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தா சந்தோஷம், டேய் லம்பா கிடச்சிருக்குடா இந்த நகையை, அப்படியே அதுவும் அந்த ஊர் பேரை சொல்லி அந்த அம்மன் நகையிலேருந்து அள்ளி கொண்டாந்து கொடுத்துருக்கான், கத்தையாக கொடுத்துருக்கேன், அவனை நம்ம ஏமாத்திருவோண்டா, இங்கே பார்த்தியா இந்த நகையெல்லாம் சுவாமி நகை, எனக்கு போட்டு விட்றா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு போட்டு பார்க்க, எங்கே நல்லா இருக்குங்க, ஐயோ சூப்பராக இருக்கே, இங்கே பார் அவன் தங்க நகைக்கு பதில் அதே மாதிரி கேட்டிருக்கான், உருக்கிட்டு நகை கேட்டிருக்கான், நம்ம உருக்கிட்டு பித்தானே அதுவும் கலந்து கொடுத்துருவான், இது உனக்கு அழகா இருக்குடி, தங்க மாதிரி அதாவது அம்மன் மாதிரியே ஜொலிக்கிறடி அப்படின்னு சந்தோஷப்பட, ஜொலிப்ப அப்படின்னு ஆறுமுகம் சிவாவும் உள்ளுக்க போக சும்மா வச்சு செஞ்சுறாங்க. அடி நறுக்கி அள்ள வைக்க ரே ஊயின்னு கத்துறாங்க, என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிவா புத்திசாலித்தனமா தன்னோட 2 விரலையும் அப்படியே துப்பாக்கி மாதிரி நெத்தியில் அங்கிட்டு பின்னாடி வைக்க, ஐயோ சுட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் அந்த ஊர் நகை தான், உங்களோட நகை தான், இது அம்மன் நகை தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல வேலை உருக்காமல் விட்டுட்டீங்களாடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இதை கொண்டாந்து கொடுத்தது சொல்லுங்கடா, அது நானாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், டே இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்னடா, இல்லை அது வேற நகையை பற்றி பேசினேன், நானாக தான் உங்கள் வீட்டுக்குள்ள பூந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓ எங்கள் வீட்டுக்குள்ள நீ பூந்து எடுத்துகிட்டு வந்த, ஆமாம் என் வீடு எங்கே இருக்குது தெரியுமா? ஓ தெரியுமே அப்படின்னு வீட்டை சொல்லிட்டேன். எங்கே வச்சுருந்த நகைன்னு தெரியுமா? எங்கே வச்சுருந்தாங்க? அங்கே தாங்க ஒரு ரூம்குள்ளே வச்சுருந்தீங்க. சிவா இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், இழுத்துட்டு வா. நீ மட்டும் நினைக்கிற, கிளம்பு. ஐயோ அவர் தானே நகை இந்த மாதிரி பண்ணாரு, நான் என்ன பண்ணேன்? ஐயா அவங்க கொடுத்த நகையை மட்டும் வேகமாக வாங்கி மாட்டிக்கிட்டேன், கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயா என்னையா உன்னால் நானும் இப்போ நான் பேசாமல் தானே இருந்தேன், நகை கிட்ட தானே பல்ல காமிச்சு மாட்டிக்கிட்டில, வா தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். நான் உண்மையை மட்டும் மறைச்சிட்டேன்னா என்னை வெளியில் எடுத்துருவாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன், 1 வருஷம் தான், கவலைப்படாத, அது வரைக்கும் உன்னை பார்த்துப்பாங்க அந்த அண்ணன். நிஜமாயா? ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தா இந்த நம்ம ஆளுக்கும் சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி, சஞ்சயும் அறக்க பறக்க வராருங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பார்த்தா அசம்பிள் ஆயிடுறாங்க. இங்கே பார்த்தா அவங்கள கொண்டு காலடியில் கொண்டு தள்ளி விடுறாங்க. இவன் தான் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அன்னபூர்ணி, ஏண்டா நீ இந்த நகையை திருடிட்டு போனியா? ஆமாம்மா, இந்த வீட்டிலேருந்து அவன் தான் திருடிட்டு போனதான் சொல்கிறான். எப்படா திருட, என்னன்றா திருட? இல்லை அவராக அடித்து கேட்டதுனால நான் அப்படி சொன்னேன், நான்லாம் திருடலை அப்படின்னு சொல்ல, நீ திருடலை, யார் திருடா? அப்புறம் யாரா திருடா அப்படிங்கல. அங்கேருந்து பார்த்தா அந்த தருமகத்தா பூசாரி எல்லாரும் வந்துடுறாங்க நம்ம அன்னபூர்ணி வீட்டுக்கு. என்னம்மா நகை கிடச்சிச்சுன்னு எல்லாம் ஒரே தகவல், எல்லாரும் ஓடி வராங்க. ஊர் மக்கள் பூரா நிற்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் பார்த்தா நான் திருடனேன்னு சொன்னவன் இங்கே வந்த கையோட சிந்து தான் திருநாங்க அப்படின்னு சொல்லி சிந்து மேலே பழி போடுறாங்க. அவங்க தான் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்ட்டு. அட பாவி, எப்படா நான் போட்டேன் அப்படின்னு அந்த ஆளுங்களை பிடிச்சி அடின்னு அந்த திருந அந்த உருக்குனா பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி அப்படியே அடிக்கிறாங்க, உழுப்புறாங்க நம்ம சிந்து. ஏன்டா பாவி, உன்னை நான் பார்த்துருக்கேனடா, ஏன்டா அப்படி பண்ணுற? உடனே மகாவும் யோசிக்க, நீ பண்ணிருப்படி, நீ எங்கள் அக்கா பேரை கெடுக்கன்னு பண்ணியிருப்ப. இங்கே பாருங்க மச்சான், இங்கே பாருங்க டாக்டர், இவன் என்ன சொன்னான் அங்கேருந்து அப்படி சொல்ல, ஐயோ அம்மா பெரியம்மா, இவன் அங்கே சொன்னதெல்லாம் வேற, இங்கே வேணுக்குன்னு மாற்றி சொல்கிறான். ஏன்னா சிந்து ஃபோட்டோ காமிச்சு ரொம்ப அடி வாங்கையில் இவங்க தான் சொல்லி கொடுத்துரு, அப்படி மாட்டி விட்டுருன்னு சொல்லியிருக்கான் இசைக்கு. அதனால ரொம்ப நேரம் அடி வாங்கிட்டு என்னால் அடி தாங்க முடியல, அதனால தான் இவங்க தானே சொன்னாங்க, நம்ம ஏன் அடி வாங்கணும்னு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னு அழுகுறாங்க. வந்திருக்கிற பூசாரி தர்மத்தாலாம், ஏமா
சிந்து அப்படி பண்ணியிருக்க மாதிரி தெரியலங்க, இவன் தாங்க அதை அப்படி பொய் புழுகிறான் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு எப்படிங்க அந்த நகை கிடைக்கும், இந்த அம்மா தான் வந்து கொண்டாந்து இந்த மாதிரி உருக்கி பண்ணிருங்கன்னு. ஆனால் என் பொண்டாட்டி சொன்னா, ஐயோ இதை பார்த்தா அம்மன் நகை மாதிரி இருக்கு, இதை ஒன்றும் செய்யக்கூடாதியான்னு அப்படியே அழுது கேட்டுக்கிட்டா. அதனால தான் நான் அப்படியே பத்திரமா வச்சுட்டேன். ஐயோ என்ன நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மு ஒரு அறை கொடுக்குறாரு. ஐயோ என்னங்க உண்மையை சொன்னால் அடிக்கிறீங்க, உண்மையை சொன்னால் அடிக்கிறீங்களா? சரி இப்போ சிந்துவே கொடுத்ததா இருக்கட்டும், ஊர் நகை சாமி நகை இதை வாங்கலாமா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அது தப்பு தாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, ஊர் மக்கள் மத்தியில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு புருஷனை பொண்டாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க, நகையை நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னு கொடுக்க அப்படியே இசைக்கி பார்க்குறாரு. நம்மளை காட்டி கொடுக்கல, உனக்கு நான் செய்கிறேன், 10 லட்சம் தரேன், சூப்பருங்க, நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்து தான் சிந்து மேலே பழி போட பைரவி கரெக்டாக கவனிக்குது. சிக்னல் கொடுக்குறத, ஹேய் நீ என்ன இப்போ அவனை பார்த்து ஏதோ சொன்ன, நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே, படுவாவிங்க ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு நானாக பேசிக்கிட்டேன், அவன் யதார்த்தமாக என்ன பார்த்துருக்கலாம், அதை ரெண்டையும் நீ பார்த்துட்டு அக்கா பாருக்கா, உடனே மகர்ந்துட்டு அக்கா என்னக்கா இவ இப்படிலாம் பேசுகிறா, எங்களை என்னக்கா இவனுக்கு எங்களுக்கு நம்ம சம்மந்தம் உள்ள மாதிரி பேசுகிறா பைரவி அப்படின்னு சொல்ல, பைரவி அப்படின்னு அன்னபூர்ணி அடக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல, எனக்கு நகை வந்துருச்சுன்னு சொல்கிறதா, இப்போ வீட்டு மருமக மேலே பழி வந்திருக்குன்னு சொல்கிறதா. சிந்துவுக்கு சந்தோஷம், வீட்டு மருமகன் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களேன்னு. சிவா பார்க்குறாங்க, இல்லைம்மா இவன் பெரியம்மா இவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக அங்கே அடித்து சொல்கிறேங்க, நான் இந்த அம்மா தான் கொடுத்துச்சுங்க, பணமும் கொடுத்துச்சுங்க, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துச்சுங்க. அட பாவி, நான் எப்படா 1 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த சிந்துக்கு கொடுத்த பணத்தில் தாங்க எடுத்துக்கொண்டே கொடுக்குறான். ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, பணம் நிறையா வச்சுருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கொண்டே தாங்க கொடுக்குறான், தான் பணமாக இல்லாமல் அந்த பணத்தை வாங்குறாங்க. ஆமாம் இது நான் இவளுக்கு கொடுத்ததான், இவளுக்கு கல்யாண பரிசாக காலையில் கொடுத்தேன், இந்த மஞ்சள் வச்சிருக்கு அப்படிங்கிற. ஐயோ பெரியத்த, நான் அப்படிலாம் இல்லத்த, சாமி ஆத்தா கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா ஆத்தா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன், நான் ஏதோ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக தாலியை கட்டிக்கிட்டேன், ஆனால் இவங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் நினைக்கல, மற்றபடி நான் யாருக்கும் துரோகம் செய்யலையே அப்படிங்கிற. இங்கே ஸ்னேகாவை வர வச்சிருதுமாக்கா, நடிக்காதடி, அதான் அத்தை கொடுத்த பணத்தை தானே கொடுத்துருக்குற அப்படின்னு மறுபடியும் கொக்கி போட சிவாவுக்கு தலை சுற்றுது. சிந்து இந்த பணம் உள்ளே தானே வச்சுருந்தேன், ஏங்க டாக்டரே உள்ளர வச்சுருந்தேன், யார் வேணாலும் எடுக்கலாம் இல்லையா, நான் வெளியில் தானே சமைச்சிட்டு இருக்கேன், கதவை திறந்து தானே போட்டிருக்கேன், யார் வேணாலும் வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற. ஆர்வமும் ஆமாம் சிவா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அந்த பூசாரி என்ன பண்ணுறாங்க, சரிங்க இப்போ என்ன உங்கள் மருமக தான் எடுத்துச்சுன்னு அவன் சொல்கிறான், ஆனால் அங்கேருந்து கைங்குளமாக பிடிச்சாந்தாச்சு, ஆக மொத்தம் அம்மனுக்கு நகை வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு சொல்லல. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிறதான் தீர்ப்பு, நான் தான் அந்த பதவியிலேருந்தே விளையிட்டனே அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்கள் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, சிந்து நல்ல பொண்ணு தாங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த பிள்ளை ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுச்சு, பொய்யா தாலி கட்டிட தவிர வேறு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த பையன் சொல்கிறானே 1 லட்சம் தான் அந்த வீட்டு பணம் தானே வெளில வந்திருக்கு, இதுதானே ஆதாரம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் இல்லை அப்படின்னு அந்த பிள்ளை அழுகுதுங்க, ஊர் மத்தியில் விழுந்து அப்படி கும்பிட்டு அழுகுது. நான் அப்படிலாம் தொட மாட்டேன், நான் யாருக்கும் அந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணதில்லை, நான் ஆசை வச்ச அந்த சிவா டாக்டர் அடையணுங்கிறக்கா மட்டும்தான் போய் சொன்னேன், மற்றபடி நான் எதுவும் சொல்லலை, என்னை நம்புங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தான் பணம் கொடுத்தேன்னு உன் வீட்டு பணம் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற. அந்த பொம்பளையும் ஆமாம் இவங்க தான் வந்து கொடுத்தான்னு அடித்து சொல்லுது. அந்த நகை இருக்கிற என் பொண்டாட்டியும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, இனிமேல் உனக்கு நாங்கள் வச்சு வைக்க மாட்டோமா, இந்த பொம்பளையை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அம்மன் நகை மேலே கை வச்சானா சும்மா விடலாமா, ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இல்லையா கரும்புலி செம்பலி குத்தி கழுது மேலே ஏற்றி ஊரை வர வைக்கணும். இந்த மாதிரி ஏற்கனவே பொய் சொல்லி தாலி கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மன் நகையை கை வச்சுட்டா அப்படிங்கிறதுனால எழுதி தலையில் போட மாட்டே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. சூப்பர் ஐடியாடா அப்படின்னு அக்காளுங்க தம்பிக்கு ஒரே குசி. ஓடி போய் ஒரு சிலேட்டை எடுத்துகிட்டு வராங்க. என்னதுன்னு பார்க்குறாங்க, அதை எழுதணும்ல அப்படின்ட்டு நான் ஒரு பொய் சொல்லி நான் ஒரு திருடி அப்படின்னு சொல்லி எழுதி வேகவேமா அப்படி கழுத்தில் மாட்டுதுங்க. போய் கரும்புலி செம்பிள் எடுத்துகிட்டு வாங்கடா, கருப்பு மையம் வெள்ளை மையம் அப்படிங்கிற எடுத்துகிட்டு வராங்க. டாக்டரே நான் அப்படிலாம் பண்ணலை டாக்டரே நான் அழுகுதுங்க. அந்த பிள்ளை எவ்வளவோ அழுகுறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு வராங்க. சிவாவும் ஆர்மும் வந்து கெஞ்சுறாங்க. அதெல்லாம் இல்லை, அதை நகை வந்துடுச்சுல்ல, சிந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அழுக. பைரவிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பக்கத்தில் வருது, இல்லை சிந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டா, ஏமா பணம் வந்துருச்சுமா, அதாம்மா சாட்சி, இவனை விட உன் வீட்டு பணம் தந்தா அண்ணன் பொண்ணியம்மா தான் சொல்லிட்டாங்களே, அவங்க கொடுத்த பணம்னு, குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருக்காங்கன்னு அப்படிங்கிற அழுக வருது. நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலையும் அப்படியே அந்த சட்டியை எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் எப்படி அங்கே அம்மன் போட்டாக்கிட்ட இருந்த சட்டி தாங்க, அங்கே தாங்க கருப்பு கலர் பவுடரு வெள்ளை பவுடரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கலக்கிட்டு இல்லைன்னு இந்த எவ்வளோ கெஞ்ச 2 பக்கத்து கையை பிடிங்கணுமாக, அங்கிட்டு பிடிக்குது அங்கிட்டு ஸ்னேகா பிடிக்குது. டேய் பைவாடா அப்படின்னு சொல்ல அப்படியே இசைக்கி என் பொண்டாட்டி
சொல்கிறதான்னு சிவா அப்படின்னு நினைக்க ஆறுமுகத்துக்கு ஒரே வேதனையாக இருக்குது. அத்தா அப்படின்னு ஒரே கத்துறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், டாக்டரை கல்யாணம் பண்ணது தப்பாக தான் இருக்கும், தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் திருடிங்கிற பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க இந்த புள்ளி வைக்க டாயின்னு சொல்லி ஒரே சவுண்டு. என்னன்னு பார்த்தா சாமி வந்துடுதுங்க. சொல்லிட்டு பூசாரி ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பார்த்தா அப்படியே என்ன என்ன ஐயா சாமி என்னாச்சு அப்படிங்கல. டாய் என் பக்தனை இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அருள் வந்துடுதுங்க. வந்தோடனே பார்த்தா இசைக்கு என்ன பூசாரி ஐயா என்னமோ ஏதாவது கொடுத்துருச்சா, அப்போவும் அப்படித்தான் வந்து காப்பாற்றுனீங்க, இப்போ வந்து அப்படித்தான் காப்பாற்றுறீங்க, என்ன நீ ஆத்தாவா இல்லை ஆசானா அப்படின்னு சொல்ல. யாரை பார்த்துடா அப்படி சொன்னேன், நான் ஆத்தான்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூலாயத்தோட 10 கரங்களோட காமிக்குதுங்க, 12 கரங்களோட. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போகிறாங்க எல்லாருமே. உழுவுழுன்னு அப்படியே குழவை போடுறாங்க. சாமி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இசைக்கி பார்க்குறாங்க. முறைச்சி பார்க்க அந்த வெள்ளையா இருக்கானே அந்த நகை உருக்கிறவன் அவனை தூக்கி போட்டு காலை வச்சு அந்த சூலாயத்தை வைக்க, சொல்லுடா உண்மையை யாரா கொடுத்தது அப்படி சொல்ல. ஆத்தா உனக்கு தான் தெரியுமே அப்புறம் என்கிட்ட கேட்குற. அவன் பார்த்தா காமெடி பண்ணுறான். ஏன்னா அவன் முழு திருடன் இல்லையா, இவன் முக்கா திருடன் தானே. பார்த்தா பயம் இல்லாமல் சொல்ல, உனக்கே பயம் விட்டு போச்சா, இல்லை இது உண்மை நடப்பு, உனக்கு தான் தெரியுமா ஆத்தா, என் கழுத்தில் நீ வச்சதுக்கு அந்த கொடுத்தவன் இங்கே தான் நிற்கிறான், நீங்களே அவன் கழுத்தில் வச்சிடலாமே அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சு சோழி. என்ன 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 சொல்கிற அப்படின்னு இசைக்கு சொல்ல. டேய் ஆத்தா வந்துட்டாடா, உண்மையை சொல்லி ஒத்துக்கடா, இல்லைன்னா கழுத்தில் பாஞ்சிருண்டா. ஆத்தா தாயே என்னை விட்டுரு தாயே, அவன் கொடுத்தா நான் செஞ்சேன், ஏதோ பழி போட்டேன் அந்த சிந்து பொண்ணு மேலே, அந்த பொண்ணை நான் பார்த்ததில்ல, அவன் ஃபோட்டோ கொடுத்து சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடாத்தா, சாமிக்கு முன்னாடி நம்ம யாரும் ஒன்றும் விளையாட முடியாது, உங்களோட திருவிளையாடலே பெருசு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. அப்படியே கையும் காலையும் எடுத்துருது. காலை எடுத்துட்டு அப்படியே பார்த்தா கண்ணை முடிக்கிட்டு ஒரே தலையை ஆட்டுது. இப்போ எடுத்தவன் உண்மையை சொல்லிட்டா விடுவேன் அப்படிங்கல. ஆனால் இசைக்கு சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சும்மா விடுமா என்ன, இவன் எவ்வளோ கெஞ்சுறேன், அட உண்மையை ஒத்தி காலில் விழுந்துக்கையா நீ தப்பிச்சுக்குவ அப்படிங்கிறதே, நீ என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நானும் திருடவே இல்லை, ஆத்தா என்ன இது ஆத்தா இல்லை பொய் சொல்லுது அப்படின்னு சொன்ன. செம்ம கோவம் வருது. யாரடா பொய்ன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கீழே போட்டு காலை வச்சு கழுத்தில் வைக்க அப்படியே 10 கரங்களை பார்த்து இவன் பயப்படலான்னு என்ன பண்ணுறது, அப்படியே தலை அப்படியே விரியுதுங்க. பின்னாடி ஒளிவட்டம் தெரிஞ்சு ஆஹா அப்படியே பார்த்தா எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற அப்படிங்கல. ஒத்துக்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்ல. ஒத்துக்கிறேன் தாயி ஒத்துக்கிறேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த சிந்துவை வீட்டை விட்டு விரட்டணுங்கிறக்கா அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தாயன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பசப்படி ஒரு மாதிரியாக சாந்தம் ஆகுது. சிந்து உன் மருமக, உன் வீட்டை காக்க வந்தவ, நல்லவ, உன் மயனுக்கு ஏற்றவ, அவள் மட்டும் இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ள சாக்கடை வந்திருக்கும், அதை வச்சு நீ வாழ்ந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்னேகாவை பார்க்க அந்த பொம்பளை அப்படியே ஸ்னேகா நடுங்குது. சாக்கடைன்னு யாரை சொல்லுதுன்னு புரியுதா உனக்கு, அதை வச்சு தடுக்கிறதுக்கு தான் அவள் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, உன் சிந்து வந்திருக்கா, அவள் வந்ததையும் நாங்கள் மனசார கண்ணால் பார்த்து நானே வந்து ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா ஏன் எதுக்காக, அவன் நல்லவ இல்லை, அவள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் உன் வீட்டை கட்டி காக்குறது இவ தான், இவ மனசு நல்ல மனசு, இவளை வச்சு வாழ்ந்தா நீ வாழுவ, இல்லைன்னா நான் ஒன்றும் சொல்லலை, உன் குடும்பமே தரமட்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலை ஏறிடுங்க. அப்படியே அம்மன் போன கையோட பூசாரி தாங்க விழுந்து கிடக்குறாரு. அப்படியே எல்லாரும் தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இசைக்கு பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கக்கா செம்ம கோவம் ஆகுது. பலான்னு அன்னபூர்ணி அறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நகையோட சிந்துக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அன்னபூர்ணி சிந்து காலில் விழுகுது. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை சிந்து உன்னை நான் தப்பாக புரிஞ்சுட்டேன், ஐயோ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க மகாவுக்கு வயிறா எரியுது. ஐயோ ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னுட்டு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போகலாம், வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் பொண்ணான கையால். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.